தமிழர் தந்தை என போற்றப்படும் சீபா ஆதித்தனாரின் 43வது நினைவு நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சபாநாயகராக இருந்து சபையில் தமிழை ஒலிக்க செய்த ஐயா சீபா ஆதித்தனார் தமிழ் செய்திகளை பாமர மக்களும் தெரிந்து கொள்ளும் பணிகளை செய்து சரித்திரம் படைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழுக்கு தொண்டாற்றுவதே நாம் அவருக்கு செலுத்தும் அஞ்சலி என்றும் அவர் கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் மொழி மற்றும் தமிழக மக்களின் மீது அளவில்லா பற்று கொண்டவரும் தமிழ் பத்திரிகை உலகில் புதிய புரட்சிக்கு அடித்தளமிட்டவருமான தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதாக கூறியுள்ளார். பத்திரிகையாளராக மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, சட்டப்பேரவை தலைவராக சமூக பணியாற்றி தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த சீபா ஆதித்தனாரின் நலப்பணிகளை எந்நாளும் நினைவில் ஏந்தி அஞ்சலி செலுத்துவோம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். நடிகர் சரத்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் மொழி வளர்ச்சியடையவும் தமிழர் நலன் மேம்படவும் பாமரரும் உலக நடப்புகளை அறிய செய்த தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 43ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குவதாக கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். கோடை சீசனை ஒட்டி நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் மற்றும் பழ கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அவர் மலர் நாற்றுகளை வழங்கினார். 2 டன் கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கிங்காங் உருவம் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் மினியான், டைனோசர், நத்தை போன்ற உருவங்களும் பல்வேறு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் 2 நாட்கள் மட்டும் நடைபெறும் இந்த பழ கண்காட்சி இந்த ஆண்டு முதல் முறையாக 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இன்றைக்கு நம்மளோட 150th இயர் ஆஃப் சிம்ஸ் பார்க் செலிப்ரேட் பண்றோம். அதுல நம்மளோட ஃப்ரூட் ஷோ வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. இந்த ஃப்ரூட் ஷோல நம்ம 64th ஃப்ரூட் ஷோ. இந்த ஃப்ரூட் ஷோல கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 5.5 டன்ஸ் ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு 9 ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். 9 ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வாட்டி கோ ஆர்கானிக்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபிளாஷ் ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு தீமை வச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி ஃப்ரூட் ஷோல வந்து நம்ம கோ ஆர்கானிக் அப்படின்ற தீம் வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து ஆர்கானிக்கா போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்கோம். குன்னூர்ல இறங்கி சிம்ஸ் பார்க்கை நாங்கள் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு, கிங்காங் இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு ஃப்ரூட்ஸை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சிம்ஸ்ன்ற பேர்லேயே நிறைய ஃப்ரூட்ஸு, வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து மூலிகை வாழ்ந்த ஃப்ரூட்ஸும் பார்க்குறோம். எங்கள் சைடில் கிடைக்காத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சீப்பாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, ப்ளஸ்ஸு ஆர்கானிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸை வாங்கினோம். இந்த கிளைமேட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், நல்லா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அதன் பலவீனத்தை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் பலவீனமாக இருந்த காங்கிரஸ் அரசு உலக நாடுகளிடம் உதவிக்காக கையேந்தியதாக குறிப்பிட்டார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நினைவு கூர்ந்த பிரதமர், பாஜக ஆட்சியில்தான் பாகிஸ்தான் மண்ணிலேயே நுழைந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தின் உயர்ந்த சிகரங்கள் நமது எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் என போதிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தாய் நாட்டை யாரும் இழிவாக பேசுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய பிரதமர், பாரத் மாதா கி ஜெய் என்றும் வந்தே மாதரம் என்றும் சொல்வதில் காங்கிரசிற்கு பிரச்சனை இருப்பதாகவும் விமர்சித்தார்.